அயோத்தியில் ராமர் கோயில் விவகாரம் இந்துத்துவ இயக்கங்களின் எழுச்சிக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமைந்து மிகப்பெரிய அரசியல் திருப்பங்களுக்கும் வழிவகுத்தது. இது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அயோத்தியில் பாபர் மசூதி ராமர் கோயில் பிரச்சினை நூற்றாண்டுகளாகவே இருந்து வந்தாலும் அதில் தீவிர முன்னெடுப்புகள் தொடங்கப்பட்டது 1984ஆம் ஆண்டுதான். அந்த ஆண்டில்தான் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட நடவடிக்கைகள் எடுக்க விஸ்வ ஹிந்த் பரிஷத் குழு ஒன்றை உருவாக்கியது. இதன் தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் நடைபெற்றன. அந்த ஆண்டு அயோத்தியை நோக்கி ராமர் ஜானகி ரத யாத்திரையும் நடத்தப்பட்டது. இதன் பிறகு ராமர் கோயில் கட்டுவது தொடர்பாக சங் பரிவார அமைப்புகள் தீவிர பரப்புரையை முன்னெடுத்தன. இந்துத்துவா, இந்து ராஷ்டிரம் போன்றவை விவாதப் பொருளாகின. சிவசேனா தலைவர் பால் தாக்கரே எழுப்பிய ஹிந்து என்பதில் கர்வம் கொள்வோம் என்ற முழக்கம் வடமாநிலங்களில் பிரபலமடைந்தது. 1984 மக்களவைத் தேர்தலில் 2 இடங்களில் வென்ற பாஜக 1989இல் 85 இடங்களில் வென்றது. பாஜக தலைவர் அத்வானி 1990இல் குஜராத்தில் தொடங்கி பல மாநிலங்கள் வழியாக அயோத்தியை நோக்கி ரத யாத்திரை சென்றார். ஆனால் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி பீகாரில் அவர் கைது செய்யப்பட்டார். 1992இல் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அத்வானி போன்றோர் மீண்டும் கைது செய்யப்பட்டனர். ராமர் கோயில் கட்டுமானம் என்பது கலாச்சார அடிப்படையிலான இந்திய தேசியவாதத்தை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு ஆயுதமே என அப்போது கூறினார் அத்வானி. யாத்திரைகள், கைதுகள் போன்ற நிகழ்வுகள் இந்துத்துவ ஆதரவு தளம் வடமாநிலங்களில் வலுவடைய வழியமைத்தது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம் என்பதே பாஜகவின் பிரதான தேர்தல் முழக்கமாக இருந்தது. இதன் எதிரொலியாக 1996, 1998, 1999 என 3 முறை பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்தது. இதில் 3வது முறை 5 ஆண்டு பதவிக்காலத்தை வாஜ்பாய் அரசு பூர்த்தி செய்தது. 2004இல் அக்கட்சி தோல்வியடைந்ததற்கு ராமர் கோயில் இயக்கத்தில் தொடர்ந்து முனைப்பு காட்ட தவறியதே காரணம் என கூறப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் அயோத்தியில் கோயில் கட்டுவதற்கான தீர்ப்பை பெற்ற மோடி தலைமையிலான பாஜக அரசு அதை தற்போது செயல்படுத்தியுள்ளது. சுமார் 40 ஆண்டு காலம் இந்திய அரசியலின் மையப்புள்ளியாக இருந்து வந்த ராமர் கோயில் விவகாரம் தற்போது முடிவுக்கு வந்துள்ள நிலையில் அடுத்தது என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.